வெஜ் கறி தோசை. ஸோ இது என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, நம்ம பாவ் பாஜியில் இருக்க பாஜி இருக்குல்ல, அதை தான் வச்சு நம்ம கறி தோசை பண்ண போகிறோம். ஸோ ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து அனியன்ஸ்லாம் போட்டுக்கணும். அனியன்ஸ் போட்டுட்டு நல்லா சாட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், தக்காளியும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ரெட் கேப்சிகம், அப்புறம் பர்பிள் கேபேஜ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் இருந்துச்சு. என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ்லாம் நான் போட்டு நல்லா சாட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெறும் ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து பாஜி மசாலா போடுவாங்க, பாவ் பாஜி மசாலா. நான் அதெல்லாம் போடல, என்கிட்ட இருக்கிறத மட்டும் வச்சு பண்ணேன். வீட்டில் எல்லோரும் நம்ம நார்மலாக மசாலா யூஸ் பண்ணுவோம்ல, லைக் கிரேவிக்கெலாம் குழம்பு மிளகாத்தூள் அந்த மாதிரி அது போட்டு சாட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாவ் பாஜினாவே பட்டர் போடுவாங்க, அதனால் பட்டர் போட்டு அதை நல்லா பண்ணணும். ஆனால் நான் இப்போ பட்டர் போடல. பொட்டேட்டோ போடணும். பொட்டேட்டோ போட்டு நல்லா வதக்கி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா அந்த பாஜி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பண்ணிவிட்டு, இதோ இப்போ பட்டர் போட்டாச்சு. அப்புறம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு, இப்போ தோசை ஊற்றி இந்த மசாலாவை தூக்கி அதில் போட போகிறோம். ஆக்சுவலி இது என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நல்லா வரல. நல்லா ஃப்ளிப் பண்ண